Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ சீரீஸில் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் என்னென்ன இருக்குது, அண்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றியும், மெட்டீரியல் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் பற்றியும், நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றியும், அல்ட்ராசானிக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும், அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பிளேஷன் non-destructive inspection is the process of inspecting, testing or evaluating materials, components or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of the part or system. தமிழில் அழிவில்லாத ஆய்வு என்பது பாகம் அல்லது அமைப்பின் சேவை திறனை அழிக்காமல் தொடர்ச்சியின்மை அல்லது பண்புகளில் உள்ள வேறுபாடுகளுக்காக பொருட்கள், கூறுகள் அல்லது கூட்டங்களை ஆய்வு செய்தல், சோதித்தல் அல்லது மதிப்பீடு செய்தல் ஆகும். ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு அதனுடைய ஃப்யூச்சர் யூஸ்ஃபுல்னஸ்க்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி அதனுடைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா டு ஃபைண்ட் த இன்டர்னல் டிஸ்கண்டினியூட்டிஸ் பை சேஞ்சிங் அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ் யூசிங் பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் ஆர் ப்ரோப், detect the internal crack, corrosion, pitting, abrasion and cracking. ஸோ அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய ப்ராடக்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ், அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த லிக்யூட் பெனட்ரண்ட் டெஸ்ட் அண்ட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் லெவல் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. பட் இந்த அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது நமக்கு இன்டர்னலில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். ஸோ இதில் இன்டர்னல் டிஸ்கண்டினியூட்டிஸ், சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட். இது எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சேஞ்ச் இன் அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ் யூஸிங் பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர்ஸ். ஸோ சேஞ்ச் இன் அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்டிங் மெத்தட் மூலயமா இன்டர்னல் கிராக்ஸ், கரோஷன், பிட்டிங், அப்ரேஷன் அண்ட் கிராக்கிங் போன்ற டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனுடைய விளக்கம் பார்த்தோன்னாக்கா பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் அல்லது ப்ரோபை பயன்படுத்தி ஒளி மின் மறுப்பை மாற்றுவதன் மூலம் உள் இடைநிறுத்தங்களை கண்டறியவும், உட்புற விரிசல், குழி, சிராய்வுகள், விரிசல் ஆகியவற்றை கண்டறியும் உதவுவது தான் இந்த அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன். இதில் நம்ம அல்ட்ராசானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி பர்டிகுலர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இன்டர்னலாக இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிற ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். ஸோ அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அல்ட்ராசானிக் டெஸ்டிங் இஸ் எ NDT நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் யூஸிங் த ultrasonic wave to conduct the examination and make the measurement. So the ultrasonic inspection can be used for flaw detection, dimensional measurement, sample width, height, thickness and material characterization கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். ஸோ அல்ட்ராசானிக் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அல்ட்ராசானிக் அப்படின்றதுல அல்ட்ரா அப்படின்றது ஹை அப்படின்றதையும், ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்றதையும், சானிக் அப்படின்றது சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்றதையும் டினோட் பண்ணுது. அதாவது அல்ட்ராசானிக் அப்படின்னாக்கா ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் ஃப்ரீக்வன்சி 20 kHz அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் அல்ட்ராசானிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஹியூமன் ஹியரபிள் சவுண்ட் பார்த்தோன்னாக்கா 20 Hz இருந்து 20 kHzக்குள்ளே நம்மளுடைய ஹியரிங் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 20 Hzலேருந்து 20 kHzக்குள்ளே வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா அது ஹியூமனால் கேட்கப்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி லெவல், அதாவது ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஹியரிங், அதை அக்வாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதான் நம்மளால் உணரக்கூடிய ஒலி. ஸோ அதுவே 20 ஹெட்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னும்,
20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ்குள்ளே இருந்துச்சுனாக்கா அக்வஸ்டிக் அல்லது ஹியூமன் ஹியரிங் நாய்ஸ் அப்படின்னும், 20 கிலோ ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, அல்ட்ராசானிக் வேவ் நோ டிஃபர் ஃப்ரம் நார்மல் சவுண்ட் வேவ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸப்ட் இன் த ஹியூமன் கேன் ஹியர் இட். ஸோ இதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஹியூமனால் இதை வந்து கேட்க முடியாது. அல்ட்ராசானிக் வேவ்ஸ் கேனாட் ட்ராவல் த்ரூ த வேக்கம். ஸோ இது வந்து வெற்றிடத்தில் இது வந்து ட்ராவல் பண்ணாது. தீஸ் வேவ்ஸ் ட்ராவல் வித் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கிவன் மீடியம். ஸோ இது வந்து சவுண்டினுடைய ஸ்பீட்லேயே நம்ம எந்த மீடியமில் கொடுக்குறோமோ அதில் வந்து ட்ராவல் ஆகும். திஸ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் ஹோமோஜீனியஸ் மீடியா. ஸோ ஒரு ஈவனான மீடியாவில் வந்து இதோடைய வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தே ஆர் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்டட் லைக் லைட் வேவ்ஸ். இது லைட் வேவ்ஸ் மாதிரியே ரிஃப்ராக்ஷன் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். திஸ் வெலாசிட்டி மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ இதனுடைய வெலாசிட்டி வந்து அந்த மெட்டீரியலினுடைய யங்ஸ் மாடுலஸையும் அதனுடைய அடர்த்தி டென்சிட்டியையும் பொறுத்து இருக்கும். ஸ்பீட் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் இஸ் மோர் இன் மோர் டென்ஸ் மீடியா. அதாவது வெலாசிட்டி ஆஃப் கேஸை விட வெலாசிட்டி ஆஃப் லிக்யூட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட வெலாசிட்டி ஆஃப் சாலிட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுத்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் வெலாசிட்டி இஸ், இதில் நம்ம வெலாசிட்டி அப்படின்றது எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸை தான் நம்ம வந்து அந்த மெட்டீரியலுக்குள்ளே நம்ம வந்து உட்புகுத்தி அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஊடுருவி போய் நமக்கு வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுது அப்படின்றது தான் இதில் முக்கியமானது. ஸோ இதில் ஏர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் அதனுடைய வெலாசிட்டி வந்து 330 மீட்டர் பர் செகண்ட்ஸ் அந்த வெலாசிட்டிலையும், வாட்டரில் 1480 மீட்டர் பர் செகண்ட், அண்ட் ஸ்டீல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 5920 மீட்டர் பர் செகண்ட்லையும் அந்த வெலாசிட்டியில் வந்து அது வந்து ஊடுருவி செல்லும் பர்டிகுலர் மெட்டீரியலில். ஸோ அதான் அதனுடைய வெலாசிட்டி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, அல்ட்ராசானிக் டெஸ்டிங் பார்த்தோம்னாக்கா அக்வஸ்டிக் இம்பிடன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய பேசிக் பிரின்சிபல் வந்து அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ். ஸோ அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ் வந்து Z அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். Z of the material is defined as the product of density and the acoustic velocity. ஸோ இதில் வந்து Z is equal to rho into V. ஸோ இதில் rho அப்படின்றது வந்து டென்சிட்டியையும் V அப்படின்றது வந்து வெலாசிட்டியும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதில் நமக்கு வந்து அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ் Z is equal to rho into V. Ultrasound travels in a very straight line and get reflected when strike in the interface between material with the different speed of the sound acoustic impedance. ஸோ நம்ம வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பர்டிகுலர் ஹோமோஜினியஸ் யூனிஃபார்ம் மெட்டீரியலில் மட்டும்தான் வந்து ட்ராவல் ஆகும். சப்போஸ் அதில் வந்து வெலாசிட்டி சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். An interface between the material with the large difference in acoustic impedance reflects ultrasonic waves more strongly. Interface with smaller difference in acoustic impedance reflects them strongly and lets spot them travel through. ஸோ இதில் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு இதில் வந்து ரெண்டு மீடியம் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து ஒயிட் கலர்லையும் கீழே கொஞ்சம் ஷேட் பண்ணி ரெண்டு மீடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அல்ட்ராசானிக் வேவை யூஸ் பண்ணி நம்ம இதில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த இன்கமிங் வேவ் அப்படின்றது வந்து ப்ளூ கலர் லைன் கீழ் நோக்கி வர்றது. ஸோ அப்படி வரும்போது இங்கே வந்து மீடியம் வந்து ரெண்டு மீடியம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால ஸோ இதை சென்ஸ் பண்ணி வேவ் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். ஸோ இந்த மீடியம் வந்து வேறையாக இருக்கிறதால அதை ஊடுருவி சில இதுகள் வரும், அதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ் பேசிக் கான்செப்டை வச்சு தான் இந்த அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அப்படின்றது வந்து கேரி அவுட் பண்ணுறோம். த ஃப்ராக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ் இன்டென்சிட்டி தட் இஸ் ரிஃப்ளெக்டட். ஸோ அதில் வந்து இன்சிடென்ட் வேவுடைய இன்டென்சிட்டி வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து அதை நம்ம ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா R is equal to Z2 minus Z1 the whole divided by Z2 plus Z1 the whole bracket power 2. இதில் Z1 Z2 அப்படின்றது பார்த்தோம்னாக்கா acoustic impedance of medium 1 and medium 2. ஸோ Z1 Z2 அப்படின்றது medium 1 medium 2 உடைய acoustic impedance.
நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷனுடைய ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து pulsar receiver is an electronic device that is used to produce high voltage electrical pulse driven by a pulsar, and the transducer generates the high frequency ultrasonic energy. The sound is introduced and propagated through the material in the form of waves. When there is a discontinuity such as crack in the wave path, part of the energy will be reflected back from the flaw surface. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இதுதான் வந்து பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வேவ்ஸை நம்ம எந்த மெட்டீரியலை நம்ம செக் பண்ணுமோ அந்த மெட்டீரியலை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து நம்ம வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் மூலயமா நம்ம இதிலேருந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டெஸ்டிங் மெட்டீரியலில் நம்ம அதை பாஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்டிங் மெட்டீரியல் எல்லாமே ஹோமோஜீனியஸாக ஒரே மீடியமாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நம்ம அந்த அல்ட்ராசானிக் வேவை இதில் பாஸ் பண்ணும்போது அது கரெக்டாக இந்த மெட்டீரியல் வழியாக ஊடுருவி செல்லும். அப்படி செல்லும்போது அதனுடைய இம்பிடன்ஸ் அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ், அதாவது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது உடனே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சு தான் அந்த வேவினுடைய லென்த்தை வச்சு அதனுடைய சைஸை வச்சு அதில் டிஃபெக்ட் இருக்கா இல்லை வந்து நார்மலாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இன்கேஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மீடியம் வேறு ஏதாவது மீடியம் வந்து அட்டாச் ஆன மாதிரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மெட்டீரியல் இருந்துச்சுனாக்கா நமக்கு இந்த ஃபஸ்ட் மெட்டீரியல்லே இது வந்து நமக்கு பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும். ஸோ அதை பொறுத்தே வந்து அதனுடைய லென்த் அண்ட் திக்னஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வர்சஸ் டைம். ஸோ நம்ம வரக்கூடிய அந்த அவுட்புட் வந்து நமக்கு இந்த கிராஃபில் தான் நம்ம வந்து இண்டிகேஷன் ஆகும் டிஸ்பிளேயில். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி நமக்கு அது வந்து கிராஃப் வந்து ஃப்ளாட் ஆகும். ஸோ இதில் வந்து சிக்னல் ட்ராவல்ஸ் டைம் கேன் பி டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சிக்னல் ட்ராவல்டு. ஸோ அதனுடைய டைமையும் டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணுறோம். ஃப்ரம் த பர்டிகுலர் பாயிண்ட் டெப்த் ஆஃப் த பர்டிகுலர் கிராக் இஸ் கால்குலேட்டட். ஸோ இதில் நமக்கு வந்து இனிஷியல் பல்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு அந்த 0ல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அடுத்தது வந்து அதனுடைய திக்னஸை பொறுத்து அதனுடைய அடுத்த எக்கோ எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பேக் சர்ஃபேஸ் எக்கோ வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இனிஷியல் எக்கோக்கும் பேக் சர்ஃபேஸ் எக்கோக்கும் நடுவில் வந்து ஈவனாக இருக்குது, எந்த வித எக்கோஸும் வரல, பல்ஸ் சேஞ்சஸும் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா டிஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த கிராக் இருக்கிறதால அது நமக்கு கிராக்கில் பட்டு இந்த இடத்துல வேரியேஷன் நமக்கு நடக்கும். ஸோ அதனால் அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்றதால நம்ம அந்த இனிஷியல் எக்கோக்கும் பேக் சர்ஃபேஸ் எக்கோக்கும் நடுவில் ஒரு சின்ன எக்கோ வரும். ஸோ அதை பொறுத்து அந்த இடத்துல வந்து கிராக் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் இந்த அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூசர். டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது வந்து ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரோப் யூனிட்டு. இட் ஜென்ரேட் அண்ட் ரிசீவ் அல்ட்ராசானிக் சோர்ஸ். ஸோ நம்ம அல்ட்ராசானிக் வேவ்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இருக்கிறது தான் இந்த ப்ரோப்ஸ் அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூசர் சொல்லுவோம். இது பார்த்தோன்னாக்கா ஃப்ளா டிடெக்ஷன் இன் வைட்லி வெரைட்டி ஆஃப் சைஸஸ், ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் கேஸ் ஸ்டைல்ஸ், பட் மோஸ்ட் ஹேவ் எ காமன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன் செலக்டிங் எ டிரான்ஸ்டியூசர் ஃபார் கிவன் அப்ளிகேஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சூஸ் த டிசைர்டு ஃப்ரீக்வன்சி, பேண்ட் வித்து, அதனுடைய சைஸு, இன் சப் கேஸ் ஃபோக்கஸிங் வித் த ஆப்டிமைசிங் த இன்ஸ்பெக்ஷன் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அதனுடைய பேண்ட் வித்து, அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோபினுடைய சைஸு அண்டு அதனுடைய இன்ஸ்பெக்ஷன் கேப்பபிலிட்டிஸை பொறுத்து தான் நம்ம எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோப் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூஸ் ஆஃப் கப்லண்ட் மெட்டீரியல். கப்லண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு இன்டர்மீடியம் மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து இந்த டிரான்ஸ்டியூசரை வந்து நம்ம அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது நம்ம டேரெக்டாக அந்த மெட்டீரியல் உள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கும் அந்த டிரான்ஸ்டியூசருக்கும் நடுவில் கேப் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம உருவாக்கக்கூடிய அந்த அல்ட்ராசானிக் வேவில் வந்து லாஸஸ் ஏற்படும். ஸோ நமக்கு கிளியராக வந்து இருக்காது. ஸோ அதனால் நம்மளுடைய வரக்கூடிய அந்த அவுட்புட் கிராஃபுமே வந்து
நமக்கு வந்து ஆசிலேஷன் ஆன மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்காது. அப்படின்றப்போ இந்த ப்ரோபையும் இந்த மெட்டீரியலையும் ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணணும். ஸோ அதால் இந்த வெற்றிடத்தை நம்ம பேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் தான் வந்து கப்லண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கப்லண்ட் மெட்டீரியல், கப்லண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக இதில் பார்த்தோன்னாக்கா இதான் நமக்கு அந்த டிரான்ஸ்டியூசர், நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அந்த டெஸ்டிங் ஸ்பெசிமன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை நம்ம எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி வந்து லிக்யூட் ஐட்டமாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது மூலயமா தான் லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம அல்ட்ராசானிக் வேவ் வந்து வெளியே லாஸ் ஆகாமல் வந்து அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து தடுக்கப்படும். இந்த கப்லண்ட் வந்து நம்ம எந்தெந்த ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து வேரி ஆகும். மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா லிக்யூட் டைப்பில் தான் இருக்கும். என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா கோகோனட் ஆயில், ரொம்ப சீப்பாக யூஸ் பண்ணணும்னா வாட்டர், அண்ட் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னாக்கா க்ரீஸு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் கப்லண்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஃபெக்டிவான அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ கப்லண்ட் மெட்டீரியல் யூஸ்வலி லிக்யூட் used for facilitate the transmission of ultrasonic energy from the transducer in the test specimen. It is necessary because acoustic impedance mismatch between the air and test specimen is large. The couplant displaces the air and make it possible to get some sound energy into the test specimen so the usable ultrasonic signal can be obtained. ஸோ சிக்னல் லாஸஸை வந்து தடுத்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக அந்த சிக்னலினுடைய அவுட்புட்டை நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டர்மீடியட் மீடியம் தான் வந்து கப்லண்ட். நெக்ஸ்ட் வந்து பீசோ எலக்ட்ரிசிட்டி ஆர் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஸோ பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னாக்கா when the crystal of some material are subjected to a mechanical pressure in a certain direction. ஸோ இந்த குவாட்ஸோ இல்லை சம் கிறிஸ்டல்ஸையோ நம்ம வந்து சம் பர்டிகுலர் மெக்கானிக்கல் ப்ரெஷரில் நம்ம வந்து சர்டன் டைரக்ஷனில் நம்ம அதை ப்ரெஷர் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பர்டிகுலர் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அதை வந்து சார்ஜஸ் ஆஃப் ஆப்போசிட் சைன் டெவலப் இன் தேர் ஃபேஸஸ் நார்மல் டு த டிரெக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ப்ரெஷர். ஸோ அதில் வந்து நம்ம சார்ஜஸை வந்து டைரக்ஷன் மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு சுத்தியல் எடுத்து நம்ம ஒரு கல்லில் மேலே வச்சோம்னாக்கா அது சம் பர்டிகுலர் ப்ரெஷரில் தான் இருக்கும். ஸோ அதுவே நம்ம லைட்டாக நம்ம அதை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த சுத்தியலாலேயே அந்த கல்லை வந்து லைட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த கல் வந்து நமக்கு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வந்து அது மேலே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து இது பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு அதில் வந்து ஒரு அதிர்வு ஏற்படுது. திஸ் ஃபினாமினா இஸ் நோன் அஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அந்த அதிர்வு மூலயமா தான் நமக்கு அந்த அல்ட்ராசோனிக் வேவ் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் எ ரிவர்சபிள் ப்ராசஸ், மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல் கேன் பி கன்வெர்டட் இன்டு த மெக்கானிக்கல் வைப்ரேஷன். ஸோ இதில் நம்ம வந்து எலக்ட்ரிக் சோர்ஸை யூஸ் பண்ணி அந்த கிறிஸ்டல்ஸை நம்ம வைப்ரேட் பண்ண வச்சு அது மூலயமா நம்ம அந்த மெக்கானிக்கல் வைப்ரேஷனை நம்ம வந்து அவுட்புட்டாக எடுக்கிறோம். இதான் வந்து பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதுக்கான காசஸ் பார்த்தோன்னாக்கா திஸ் எஃபெக்ட் ஒர்க்ஸ் பிகாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் இன் த கிறிஸ்டல் மாலிகுல். ஸோ கிறிஸ்டல் மாலிகுலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டமுடைய மூவ்மெண்ட்டால தான் நமக்கு இந்த எஃபெக்ட் அப்படின்றது நடக்குது. பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இன் த ஆல்டர்னேட்டிங் ஃபேஷன். டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் push and pull these positive and negative away from either other, creating an energy gradient across the crystal and allowing an electric current to flow. ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் அந்த கிறிஸ்டலில் நம்ம வந்து டென்ஷனும் கம்ப்ரெஷனும் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் மூலயமா தான் நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அப்படின்றது வந்து உருவாகி அது மூலயமா நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதில் நமக்கு பெருசாக கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து சிலிக்கா ஆட்டம்ஸு, சின்ன கொடுத்துருக்கிற ரவுண்ட் எல்லாமே வந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அதாவது அந்த லைட் க்ரீனில் இருக்கிறது வந்து சிலிக்காவும் அந்த சின்ன சைஸில் வந்து லைட் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சிஜன் ஆட்டம் டொனேட் பண்ணுது. ஸோ அதில் நம்ம வந்து பர்டிகுலராக டென்ஷனும் கம்ப்ரெஷனும் மாற்றி மாற்றி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் மூலயமா நமக்கு வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அல்ட்ராசவுண்ட் ஜென்ரேஷன் வித் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டிரான்ஸ்டியூசரில் அல்ட்ராசவுண்ட் ஜென்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னாக்கா எ ஃபியூசோ எலக்ட்ரிக் எலமெண்ட் இன் ஏ டிரான்ஸ்டியூசர் கன்வெர்ட் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு த மெக்கானிக்கல் வைப்ரேஷன். இப்படி பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுதான் வந்து குவாட்ஸ், அதாவது பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். இது வந்து குவாட்ஸ் கிறிஸ்டல் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் இன் இட்ஸ் அன்டிஃபார்ம்டு ஸ்டேட். ஸோ இது வந்து டிஃபார்ம் ஆகாமல் நார்மலாக வந்து ஸ்டேட்டில் இருக்குது.
நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ஒரு பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது மேலே பாசிட்டிவ் இருக்குது, கீழே நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா த கிறிஸ்டல் கெட்ஸ் திக்கர் டியூ டு டிஸ்டார்ஷன் ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்டல் வந்து நமக்கு வந்து திக்காக வந்து ஆகுது, அதாவது இருக்கிற நார்மல் ஸ்டேட்டை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகுது. நெக்ஸ்ட் இமேஜில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த பாசிட்டிவ்ல இருக்கிற பேட்டரி மேலே இருக்கிற பாசிட்டிவ் வந்து கீழே வந்து நமக்கு பாசிட்டிவ் கனெக்ஷனில் இருக்குது, மேலே பார்த்தாக்கா நெகட்டிவ் கனெக்ஷனில் இருக்குது. இதில் பார்த்தோன்னாக்கா த எஃபெக்ட் இன்வர்சஸ் வித் த சேஞ்ச் இன் போலாரிட்டி. ஸோ நமக்கு வந்து போலாரிட்டி வந்து அடுத்தது வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னாக்கா அண்ட் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஜெனரேட்ஸ் கிறிஸ்டல் வைப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பாசிட்டிவ் மேலே கொடுக்கும்போது அதனுடைய திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே நெகட்டிவ் மேலே கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவே நம்ம கண்டினியூஸாக வந்து அல்டர்னேட்டிங், அதாவது ஏசி வோல்டேஜ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது ஒரு இடத்துல பெருசாகவும் இன்னொரு இடத்துல சின்னதாகவும் பெருசுன்றப்போ அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகி நமக்கு ஒரு சவுண்ட் வேவ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி நமக்கு உருவாகிறது தான் வந்து அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ். ஸோ இந்த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம கண்டினியூஸாக ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜை நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து ஜென்ரேட் ஆகி அது மூலயமா ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாகி நமக்கு அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொபகேஷன். ஸோ இது பார்த்தோன்னாக்கா அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொபகேஷன் த்ரூ எ மீடியம் டியூ டு வைப்ரேட்டரி ஆர் ஆசிலேட்டிங் மோஷன் ஆஃப் இட்ஸ் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இது வந்து வைப்ரேஷன் மூலயமாவோ ஆசிலேஷன் மூலயமாவோ அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகிறது மூலயமா நடக்குது. இன் சாலிட்ஸ் மாலிகூல்ஸ் கேன் சப்போஸ் வைப்ரேட்ஸ் இன் மல்டிபிள் டைரக்ஷன், ஹென்ஸ் எ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் மோட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ சாலிட் ஸ்டேட்ஸில் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா மல்டிபிள் டைரக்ஷனில் அது வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ இதனுடைய வைப்ரேஷன் அப்படின்றதுனாக்கா டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ், இதை ஷார்ட்டாக வந்து எல் வேவ்ஸ்னும், இன்னொன்று பார்த்தோன்னாக்கா ஷியர் வேவ்ஸ், அதை வந்து ஷார்ட்டாக எஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்றது வந்து எல் வேவ்ஸ் கம்ப்ரஸ் அண்ட் டீகம்ப்ரஸ் த மெட்டீரியல் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் மச் லைக் சவுண்ட் வேவ் இன் ஏர். ஸோ இது வந்து நமக்கு ஏரில் இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ் மாதிரியே இருக்கும். இது வந்து கம்ப்ரெஷன் அண்ட் டீகம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எல் வேவ்ஸ் பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், லாங்கிடியூனல் வேவ்ஸ். இது நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்றது வந்து பர்டிகுலராக ஈவனாக வந்து நமக்கு வந்து பர்டிகுலர் கேப்பில் வந்து இருக்கும். ஸோ இதுவே ஷியர் வேவ் அப்படின்னாக்கா எஸ் வேவ் வைப்ரேட்ஸ் பர்டிகுலர்லி அட் ரைட் ஆங்கிள்ஸ் கம்பேர் டு த மோஷன் ஆஃப் த அல்ட்ராசானிக் வேவ்ஸ். இது வந்து அல்ட்ராசானிக் வேவ் மோஷனுக்கு ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி வந்து நமக்கு வந்து மேலே கீழே நமக்கு வந்து மூவ் ஆன மாதிரி இருக்கும். they only propagated in solid bodies. So இது solid bodiesல மட்டும் தான் propagation ஆகும். The velocity of shear wave through a material is approximately half that the longitudinal waves. So longitudinal waves விட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய velocity வந்து longitudinal wavesல velocityயோட பாதி தான் இதில் வந்து இருக்கும். Ultrasonic wave mode conversion. So the angle in which the ultrasonic wave enters the material determine whether the longitudinal shear or both waves are produced. So இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ultrasonic transducer transmits an ultrasonic wave through water into a block of steel. ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா மேலே வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து longitudinal wave, அது கீழே கொடுத்துருக்கிறது வந்து எல் வேவ் அண்ட் எஸ் வேவ் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா when the direction of the ultrasonic wave is 90 degree angle with the surface of the steel block. ஸோ நம்ம மேலே கொடுத்துருக்கிறது வந்து நம்ம அந்த டெஸ்டிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீல் பிளாக் வந்து நமக்கு வாட்டருக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்டிங் ப்ரோபை வந்து நம்ம வாட்டருக்கு மேலே இருந்து நம்ம வந்து வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதனுடைய டைரக்ஷன் வந்து நம்மளுடைய அந்த டெஸ்ட் ஸ்டீல் பாரனுடைய சர்ஃபேஸுக்கு வந்து 90 டிகிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நோ ரிஃப்ளெக்ஷன் அக்வர்ஸ் அண்ட் த எல் வேவ் இஸ் ப்ரிசர்வ்டு. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்றது வந்து அந்த இதை வந்து ஊடுருவி, அதாவது அந்த ஸ்டீல் பிளாக்கை ஊடுருவி நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது. இதுதான் வந்து எல் வேவ்ஸு, லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இதுவே செகண்ட் டயக்ராமில் என்ன சொல்கிறாங்கனாக்கா when the transducer is rotate an angle
5 டிகிரி இந்த கேஸ். இதில் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக அந்த 90 டிகிரியில் வந்து வச்சு நம்ம வந்து பாஸ் பண்ணோம். ஸோ அதுவே வந்து ஒரு 5 டிகிரி நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து சாய்ச்ச மாதிரி வச்சு பண்ணுறோம் அப்படின்னாக்கா the longitudinal form of the transducer is converted into 2 mode. ஸோ அந்த லாங்கிடியூடினல் வேவ் வந்து 2 மோடாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஒன்றுன்னு பார்த்தோன்னாக்கா லாங்கிடியூடினல், அனதர் ஒன் இஸ் த ஷியர். Both wave modes are the refracted L waves and S waves have the different angle of refraction because they have dissimilar velocities within the same material. ஸோ அதனுடைய ஆங்கிள் நம்ம மாற்றும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் மேலே பட்டு அதுலேருந்து ஆகக்கூடிய அந்த எல் வேவ்ஸினுடைய டைரக்ஷனுமே வந்து மாறும். அட் த சேம் டைம் எஸ் வேவ் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகுது. ரெண்டுத்தினுடைய ஆங்கிளுமே வந்து வேரி ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டிஸ்சிமிலர் வெலாசிட்டிஸ், அதுதான் மெயினான காரணம். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதில் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள். The angle of the ultrasonic transducer continue to increase. L waves move closer to the surface of the test specimen. The angle at which L wave is parallel to the surface of the test specimen is referred to as the first critical angle. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றது வந்து இன்சிடென்ட் பீம் வந்து எல் அப்படின்றது பர்டிகுலர் ஆங்கிளில் விழுது. அப்படி விழும்போது அதிலிருந்து படக்கூடிய அந்த வேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது L is parallel with the surface of the test specimen is referred to a first critical angle. ஸோ அந்த L வந்து சர்ஃபேஸுக்கு பேரலாக போகிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். The angle is useful for two reasons. Only one wave mode is echoed back the transducer and making it easy to interpret the data. ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணுறதுக்கும், ஆல்சோ தீஸ் ஆங்கிள்ஸ் கிவ் த டெஸ்ட் ஸ்பெசிமன் சிஸ்டம் த எபிலிட்டி டு லுக் அட் சர்ஃபேசஸ் தட் ஆர் நாட் பேரலல் டு த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் சச் அஸ் வெல்ஸ். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த எல் அப்படின்ற இன்சிடென்ட் பீம் வந்து நமக்கு பட்டு நமக்கு எல் எஸ்ன்னு சொல்லி லாங்கிடியூடினல் ஷியர் சொல்லிட்டும், அட் த சேம் டைம் அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக ஒரு எல்லுமே வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றது வந்து the second critical angle is the incident angle that makes the angle of refraction of the shear wave 90 degree. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதான் வந்து நமக்கு வந்து இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ அதுவும் அதிலிருந்து பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய அந்த எல்லுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. At this point, all the wave energy is reflected or refracted into surface following shear wave or shear creep wave. So இதான் வந்து second critical angle. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்டியூசர்ஸ், அதாவது ப்ரோப்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப், இதை எதை டிபெண்ட் பண்ணி இந்த ப்ரோப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கப்ளிங் மெக்கானிசம், த பீம் ஓரியன்டேஷன், த என்விரான்மெண்ட் வேர் யூஸ்ட் இன் அதர் வேஸ். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இதை வந்து 3 கேட்டகரியாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா டிரான்ஸ்டியூசரை கிளாஸிஃபை பண்ணுறது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் கப்ளிங் மெக்கானிசம். ஸோ அந்த கப்ளிங் மெக்கானிசம் பேஸ் பண்ணி 3 சப் கேட்டகரிஸ்லையும், அதாவது கான்டாக்ட், இம்மர்ஷன், ஏர் கப்புள் டைப் சொல்லிட்டு கப்ளிங்கை பேஸ் பண்ணியும், செகண்ட் வந்து பீம் ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி நார்மல் பீம், ஆங்கிள் பீம்னு சொல்லி 2 சப் கேட்டகரிஸ்லையும், அண்ட் மூணாவது பார்த்தோன்னாக்கா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், சிங்கிள் எலமெண்ட்டா டியூவல் எலமெண்ட்டா அப்படின்றத பொறுத்து 2 சப் கேட்டகரிலையும் வச்சு பிரித்து டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசரை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் ஆன் த பேசிஸ் ஆஃப் கப்ளிங் மெக்கானிசம். கப்ளிங் அப்படின்னாக்கா இது பார்த்தோன்னாக்கா 3 கேட்டகரியில் வந்து சப் கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணுறோம். கான்டாக்ட் டிரான்ஸ்டியூசர், இம்மர்ஷன் டிரான்ஸ்டியூசர், ஏர் கப்புள் டிரான்ஸ்டியூசர். கப்ளிங் அப்படின்றது வந்து கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி வரும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னாக்கா they appear to come into the direct contact with the test. They require some form of liquid or dry couplant to adequate couple the ultrasound to and form the test specimen itself. கான்டாக்ட் டிரான்ஸ்டியூசர்னாக்கா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்டிங் மெட்டீரியல் மேலேயே டைரெக்டாக கான்டாக்ட் ஆகி அது மேலேயே டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து கப்லண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு அல்ட்ராசோனிக் வேவ்ஸுடைய லாஸஸை நம்ம வந்து குறைக்கிறதுக்கும் அக்யூரேட்டான அவுட்புட் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா இமர்ஷன் டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது வந்து இந்த டிரான்ஸ்டியூசர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கப்லண்ட் வந்து வாட்டராக யூஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம்னா வாட்டர் கீழே வந்து டெஸ்ட் ஸ்பெசினை வச்சு அதை வாட்டரால் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த டிரான்ஸ்டியூசரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறதா வந்து இமர்ஷன் டிரான்ஸ்டியூசர். ஏர் கப்புள் டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது வந்து ஏர் கப்புள் டிரான்ஸ்டியூசர் ரெக்வயர்ட் ஸ்பெசிஃபிக் லேயர் ஆஃப் மெட்டீரியல் தட் இஸ் இம்பிடன்ஸ் மேட்சிங் லேயர் டு ஹெல்ப் சென்ட் எ pulse through air the sample. The layer should have an impedance that is intermediate between the acoustic impedance of the transducer and the air. ஸோ இது வந்து ஏர் கப்லண்ட் டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது வந்து ஏர் மீடியம் வந்து நடுவில் இருக்கும். ஸோ இது மூலயமா நமக்கு லாஸஸ் ஆகாமல் எஃபிஷியண்டான அவுட்புட் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் பேஸ்ட் ஆன் த பீம் ஓரியன்டேஷன். ஸோ இது பார்த்தோன்னாக்கா நார்மல் பீம் டிரான்ஸ்டியூசர், ஆங்கிள் பீம் டிரான்ஸ்டியூசர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்லேருந்து வரக்கூடிய அந்த பீம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நார்மல் பீம்னு சொல்கிறோம். நார்மல் டு டிரான்ஸ்டியூசர் டிரான்ஸ்மிட்ஸ் எ வேவ் நார்மல் டு த ஃபேஸ் ஆஃப் த டிரான்ஸ்டியூசர். ஸோ இந்த வேவ் வந்து டிரான்ஸ்டியூசர்லேருந்து நார்மலாக வந்து ஜென்ரேட் ஆகி வெளியே வந்து வரும். இது வந்து சவுண்ட் பார்த்து சொல்கிறோம். இதான் நார்மல் வேவ் டிரான்ஸ்டியூசர். ஸோ இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசரை யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுடைய டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் திக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தோம்னாக்கா ஆங்கிள் பீம் டிரான்ஸ்டியூசர். ஸோ இது வந்து ஆங்கிள் பீம் டிரான்ஸ்டியூசர் transmit a wave at the angle not normal to the face of the transducer. ஸோ இது வந்து ஃபேஸ் ஆஃப் த டிரான்ஸ்டியூசருக்கு ஈக்குவலாக இருக்காது. இது சப் பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நமக்கு வந்து வேவ்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆங்கிள் பீம் ஆர் ரிஃப்ராக்டிங் டிரான்ஸ்டியூசர் ஆர் யூஸ்வலி ஜஸ்ட் longitudinal normal beam transducer attached to a wedge often made of plastic. Wedge angle are designed to operate between the first and second critical angle to create only mode converted shear waves. ஸோ இது பார்த்தோன்னாக்கா இதான் வந்து ஆங்கிள் பீம் டிரான்ஸ்டியூசர். ஸோ இதில் நமக்கு வரக்கூடிய அந்த பீம் பாத் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சம் பர்டிகுலர் டிகிரி வந்து ஆங்கிள் டில்டான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த பிளாஸ்டிக்காலேயோ இல்லை வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் மாதிரியான ஒரு அமைப்பாலேயோ நமக்கு பார்த்தோன்னாக்கா இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ இது மூலயமா நமக்கு வியர் அண்ட் டியர் ஆகாமல் இது வந்து காப்பாற்றுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஆங்கிள் பீம் டிரான்ஸ்டியூசர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை பொறுத்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து சிங்கிள் எலமெண்ட் டிரான்ஸ்டியூசர். இதில் பார்த்தோன்னாக்கா சிங்கிள் எலமெண்ட் டிரான்ஸ்டியூசர் கன்சிடர் ஒன் ஆக்டிவ் செராமிக் எலமெண்ட். These often results in reduced cost and simplicity in design. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால காஸ்ட் கம்மியாகுது அண்ட் டிசைனுமே வந்து சிம்பிளிசிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா டியூயல் எலமெண்ட் டிரான்ஸ்டியூசர். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதில் வந்து ரெண்டு எலமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று வந்து ரிசீவர். டியூயல் எலமெண்ட் டிரான்ஸ்டியூசர் கண்டெய்ன்ஸ் செப்பரேட் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் எலமெண்ட்ஸ் ஹவுஸ்டு இன் காமன் கேஸ். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே வந்து சேர்த்தாப்பில் ஒரே இதில் இருக்கும், ஆனால் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். திஸ் அரேஞ்ச்மெண்ட் இம்ப்ரூவ் நியர் சர்ஃபேஸ் ரெசல்யூஷன் because the second transducer does not need to complete a transmission function before listening for echoes. So dual elements are commonly employed in thickness gauging of thin materials. ஸோ இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா கேபிள் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவர் கிறிஸ்டல் வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த சவுண்ட் வேவ்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் மூலயமா டிரான்ஸ்மிட் பண்ணி சென்டர் மூலயமா நம்ம வந்து சென்ட் பண்ணி ரிசீவர் மூலயமா ரிசீவ் பண்ணுறது மூலயமா நமக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சிஸினுடைய அவுட்புட்டை பொறுத்து மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பேசிக் டெஸ்ட் டெக்னிக்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா அல்ட்ராசானிக் டெஸ்டிங் இஸ் எ வெரி versatile inspection method and inspection can be accomplished by a number of different ways. It depends on the nature of product, manufacturing process,
surface condition, geometry and accessibility of the scanning area. ஸோ நம்ம மோஸ்ட் வைட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் வந்து அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் தான். உள்ள இன்டெப்த்தில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் செய்யப்பட்ட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எந்த ப்ராசஸ் மூலியமாக பண்ணப்பட்டுச்சு அண்ட் அதனுடைய சர்ஃபேஸ் கண்டிஷன், அதனுடைய ஜாமெட்ரி அண்ட் அக்சசபிலிட்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அப்படின்றது வந்து கேரி அவுட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைன் பண்ணுறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெஸ்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பல்ஸ் எக்கோ அண்ட் த்ரோ டிரான்ஸ்மிஷன் டெக்னிக்ஸ். இது வந்து ரிலேட்டட் டு வெதர் ரிஃப்ளெக்டட் ஆர் டிரான்ஸ்மிட்டர் எனர்ஜி இஸ் யூஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா கான்டாக்ட் அண்ட் இமர்ஷன் டெக்னிக்ஸ் ரிலேட்டட் டு த மெத்தட் ஆஃப் கப்ளிங் த டிரான்ஸ்யூசர் டு த டெஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கப்புலண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா நார்மல் பீம் அண்ட் த ஆங்கிள் பீம் டெக்னிக். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு த ஆங்கிள் தட் த சவுண்ட் எனர்ஜி இன் டு த டெஸ்ட் ஆர்டிக்கல் ஆர் மேபி இன் த ஸ்பெசிமன். இதை பொறுத்து 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ் எக்கோ டெக்னிக். பல்ஸ் எக்கோ டெக்னிக் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ப்ரூஃப் தான். ஸோ பல்சஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் பை டிரான்ஸ்யூசர் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் டு த மெட்டீரியல் அண்டர் டெஸ்ட். Reflected waves by discontinuities are received by the same other transducer and displayed on the CTR screen. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோப்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்டியூசர் தான் வந்து நமக்கு இன்புட் சிக்னலை நமக்கு வந்து உள்ள மெட்டீரியலுக்குள்ளே அனுப்பும். அதே மாதிரி ரிசீவர் சிக்னலையும் அதுவே ரிசீவ் பண்ணிக்கும். த ரிலேட்டிவ் சைஸ் அண்ட் டெப்த் ஆஃப் த டிஸ்கண்டினியூட்டி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அண்ட் அப்ராக்சிமேட்லி கேலிபிரேட்டட் ஃபார்ம் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் த சிஆர்டி. அதாவது அந்த டிஸ்கண்டினியூட்டிஸ் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குனாக்கா அது எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்றதுமே நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். த பல்ஸ் எக்கோ டெக்னிக் அலோ டெஸ்டிங் வென் த அக்சஸ் டு ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் பாசிபிள். ஸோ இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒன்லி ஒன் டெஸ்ட் சைடை மட்டும்தான் நம்ம டெஸ்டிங் பண்ணி டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா த்ரூ டிரான்ஸ்மிஷன் டெக்னிக். இது பார்த்தோன்னாக்கா 2 டிரான்ஸ்டியூசர் வந்து ஆப்போசிட்டில் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங் மெட்டீரியலில் ஒரு எண்டில் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட் மூலயமா நம்ம சிக்னலை இன்புட் கொடுக்கும்போது ரிசீவரை அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம வந்து ரிசீவ் பண்ணும்போது இன்டர்மீடியட் சர்ஃபேஸில் ஏதாவது டிஸ்கண்டினியூட்டிஸ் ஃப்ளாஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி டிஃபெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதா இந்த த்ரூ டிரான்ஸ்மிஷன் டெக்னிக். தேர்ட் ஒன் எடுத்துட்டோம்னாக்கா கான்டாக்ட் மோட் டெஸ்டிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட் சிங்கிள் எலமெண்ட் ப்ரோப் அப்படின்றது இருக்குது. செகண்டில் பார்த்தோம்னாக்கா டைரக்ட் கான்டாக்ட் டியூவல் எலமெண்ட் ப்ரோப் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ப்ரோப் அப்படின்றது வந்து டெஸ்டிங் மெட்டீரியல் கூட டைரெக்டாக வந்து கான்டாக்டில் இருக்குது. பட் பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து சிங்கிள் எலமெண்ட்டாகவும் டபுள் எலமெண்ட்டாகவும் இருக்குது. த ப்ரோப் ஹேஸ் கெப்ட் இன் கான்டாக்ட் வித் த டெஸ்ட் அப்ஜெக்டிவ் வித் எ கப்லண்ட். ஸோ இது வந்து அந்த கப்லண்ட் உதவியால் இது வந்து பார்த்தோன்னாக்கா டைரெக்டாக கான்டாக்டில் இருக்குது. A thin film of oil, glycerin or water is generally used as a couplant between the transducer and the test surface. அதாவது ஆயில், கிளிசரின், வாட்டர் இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து கப்லண்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் த மேனுவல் இன்ஸ்பெக்ஷன். நம்ம மேனுவலி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இமர்ஷன் டெக்னிக். The specimen and the transducer are immersed in the water bath. This arrangement allow better movement of the transducer while maintaining consistent coupling that is water. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அந்த டெஸ்டிங் சாம்பிளை வச்சு அது மேலே வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ வாட்டரை வந்து கப்லண்ட்டாக வச்சு அதுலேருந்து நம்ம வந்து டிரான்ஸ்டியூசரை மேலே அது உள்ளேருந்து விட்டு நம்ம அது மேலே வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பாஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய லாசஸ் வந்து குறைக்கப்படும். அட் த சேம் டைம் வாட்டர் வந்து கப்லண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். Immersion testing is employed to achieving high speed and automatic scanning with enhanced flaw detection efficiency. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் immersion டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் பீம் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நார்மல் பீம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயிட் பீம். இன் நார்மல் பீம் டெஸ்டிங் த சவுண்ட் பீம் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த டெஸ்ட் ஆர்டிகல் 90 degree to the surface.
ஸோ இதான் நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஆர்டிகல் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து கொடுக்கக்கூடிய ஆங்கிள் வந்து அதோட டெஸ்ட் சர்ஃபேஸுக்கு 90 டிகிரி வந்து நம்ம டேரெக்டாக வந்து இதில் வந்து பாஸ் பண்ணுறோம் நார்மல் பீமை. ஸோ லொக்கேஷன் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இன் த பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபவுண்ட் பை த accurately measuring the transit time of the ultrasonic pulse. ஸோ இதில் நமக்கு உள்ளே வந்து ஏதாவது இந்த மாதிரி வாய்டு கேப் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நார்மல் பீம் வந்து அதை மெஷர் பண்ணி அது எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ இடத்துல இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். The result that expressed by using the following well known relationship. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா D is equal to V into T whole divided by 2. இதில் D அப்படிங்கிறது வந்து distance from the surface to the discontinuity in the test piece. ஸோ இந்த இடத்துல வாய்டு இருக்குது, அதாவது ஒரு கேப் இருக்குது, ஒரு ஹோல் இருக்குனாக்கா அது சர்ஃபேஸில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத தான் இந்த டி அப்படின்றது டினோட் பண்ணுது. அண்ட் வின்றது வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலில் போகக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸினுடைய வெலாசிட்டியும் டி அப்படின்றது மெஷர்டு ரவுண்ட் ட்ரிப் டிரான்சிட் டைம். ஸோ இதுதான் வந்து டி அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சதுனாலே அதை நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து அந்த டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்கண்டினியூடைய டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஆங்கிள் பீம் இன்ஸ்பெக்ஷன். இன் ஆங்கிள் பீம் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங் இஸ் சவுண்ட் பீம் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த டெஸ்ட் ஆர்டிகல் அட் சம் ஆங்கிள் அதர் தென் 90 டிகிரி. 90 டிகிரி இல்லாமல் வேறு ஆங்கிள்ஸில் நம்ம சவுண்ட் வேவ்ஸை பாஸ் பண்ணி அது மூலயமா நம்ம கண்டுபிடிக்கிற இன்ஸ்பெக்ஷன் தான் இது. திஸ் டெக்னிக் இஸ் டைப்பிக்கலி யூஸ்டு டு இன்ட்ரடியூஸ் எ refracted shear waves into the test material. ஸோ நம்ம அந்த refracted shear waves தான் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் மூலயமா நம்ம டெஸ்ட் மெட்டீரியல்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ an angled sound path allow the sound beam come into from the side, thereby improving detectable of flaw in and around the welded part. ஸோ வந்து இது வந்து நம்ம வெல்டிங் பண்ண அந்த வெல்டட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸை நம்ம ஆங்கிள் பீமை யூஸ் பண்ணி தான் அந்த டிஃபெக்ட்ஸையும் அதனுடைய டெப்த்தையும் அதனுடைய ஏரியாவையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் பீம் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பீம் இன்ஸ்பெக்ஷன் கால்குலேஷன். ஸோ ஆங்கிள் பீம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் அப்படின்றது சர்ஃபேஸ் பாயிண்ட்ஸ் வேர் சவுண்ட் வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய அந்த அல்ட்ராசானிக் வேவ் வந்து எந்த இடத்துல பட்டு நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 சக்சசிவ் நோட்ஸ். ஸோ 2 நோடுகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெக் 1 அப்படின்றது வந்து L1 அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட் பாத் இன் மெட்டீரியல் டு ஃபர்ஸ்ட் நோட். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் வழியாக போகக்கூடிய அந்த சவுண்ட் பாத்து தான் வந்து L1 அப்படின்னும். L2 அப்படின்றத சவுண்ட் பாத் இன் மெட்டீரியல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் நோட். ஸோ தீட்டா ஆர் அப்படின்றது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ டி அப்படின்றது வந்து மெட்டீரியலுடைய திக்னஸ், மெட்டீரியல் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படின்றத வந்து டி அப்படின்றது நோட் பண்ணுது. இங்கே ஸ்கிப் டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து ஸ்கிப் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு tan தீட்டா ஆர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதாவது திக்னஸையும் ஆங்கிளையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அதனுடைய ஸ்கிப் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளா லொக்கேஷன் இன் லெக் 1. ஸோ இதில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த டிராயிங்கில் நமக்கு வந்து சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸையும் ஃப்ளா டெப்த்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லெக் 1 அப்படின்றது வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்டியூசர்லேருந்து நமக்கு அந்த எண்டுக்கு போய் அந்த நோடு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து L1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து சைன் தீட்டா ஆர் இன்ட்டு L1. L1 அப்படின்றது வந்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி ஃப்ளா டெப்த்துக்கு வந்து காஸ் தீட்டா ஆர் இன்ட்டு L2 வேல்யூ. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃப்ளா லொக்கேஷன் இன் L1 அதனுடைய வேல்யூஸ் வந்து கிடச்சிரும். ஸோ ஃப்ளா லொக்கேஷன் இன் லெக் 2 நம்ம ஃப்ளா டிரெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு டிஃபெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா சைன் தீட்டா ஆர் இன்ட்டு L1 ப்ளஸ் L2. ஸோ அந்த சைன் தீட்டா ஆரோட வேல்யூ போட்டு அதில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து L1 ப்ளஸ் L2 மல்டிப்ளை பண்ணாக்கா சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி ஃப்ளா டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இன்ட்டு திக்னஸ் மைனஸ் காஸ் தீட்டா ஆர் இன்ட்டு L1 ப்ளஸ் L2.
ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ளா லொக்கேஷன் இன் லெக் 2ன்றது கிடைச்சிரும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணதை அவுட்புட் வந்து நம்ம கொடுத்து அது மூலயமா நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறது தான் வந்து டேட்டா ப்ரெசன்டேஷன். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அல்ட்ராசானிக் டெஸ்டிங் கேன் பி ப்ரெசென்டட் இன் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ். மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபார்மட்ஸ் பார்த்தோம்னாக்கா ஏ ஸ்கேன், பி ஸ்கேன், சி ஸ்கேன். ஸோ டேட்டா ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஏ ஸ்கேன் அப்படின்றது வந்து இட் டிஸ்பிளேஸ் த அமௌண்ட் ஆஃப் ரிசீவ்டு அல்ட்ராசானிக் எனர்ஜி அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இதில் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அல்ட்ராசானிக் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஷோ பண்ணுறது அந்த ஏ ஸ்கேன். The relative amount of received energy is plotted along the vertical axis and elapsed time is displayed on the along the horizontal axis. Relative discontinuity size can be estimated by comparing the signal amplitude to the from a known reflector. Reflector depth can be determined by the position of the signal of the horizontal sweep. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் மெட்டீரியலை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அல்ட்ராசானிக் டெஸ்டிங் மூலயமா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்டியூசரை அந்த ஸ்பெசிமென் மேலே வச்சு நம்ம ஒரு இடமா நம்ம வந்து அந்த பீம் வந்து அனுப்பி அல்ட்ராசானிக் வேவ்ஸை நம்ம பாஸ் பண்ணி அது மூலயமா நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம இன்புட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறது வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எஜ்ஜில் வச்சோம் அப்படின்னாக்கா அதனுடைய ஃபுல் லென்த் வரைக்கும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதான் வந்து ஐபி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுது. ஸோ அடுத்த லெவல் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அடுத்தது ஜெட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டிஃபெக்ட் இருக்கிறதால இந்த இடத்துல பட்டு அது வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு எக்கோ வந்து கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே தள்ளிக்கிட்டே வரோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒய்லையும் அண்ட் எக்ஸ்லையும் சொல்லிட்டு ஒரு இடத்துலையுமே வந்து எந்தெந்த இடத்துல டிஸ்கான்டினியூட்டிஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல மெட்டீரியல் வேரியேஷன் இருக்குது அப்படின்ற இடத்த பொறுத்து அதனுடைய எக்கோஸுமே நமக்கு வந்து வேரியஸ் இதில் வந்து கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து அது எந்த அளவுக்கு எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணியிருக்குன்றத பொறுத்து அதனுடைய கிராஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதான் வந்து ஏ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா இனிஷியல் பல்ஸ் ஜென்ரேட்டட் பை த டிரான்ஸ்யூசர் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிக்னல் IP which is near time 0. ஸோ இது IP அப்படிங்கிறது வந்து நியர்லி வந்து பார்த்தோன்னா 0 கிட்ட நமக்கு வந்து கிடைக்குது. A transducer is scanned along the surface of part. 4 other signals are likely to appear at the different times on the screen. ஸோ அதை தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸுமே வந்து ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைமில் இது இருக்குது அப்படின்றத பொறுத்து அதனுடைய டிஃபெக்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எக்கோஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ப்ரெசன்டேஷன் ஆஃப் பி ஸ்கேன். பி ஸ்கேன் அப்படின்றது வந்து ப்ரெசன்டேஷன் இஸ் எ ப்ரொஃபைல் வியூ கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ டெஸ்ட் ஸ்பெசிமன். ஸோ ஒரு டெஸ்ட் ஸ்பெசிமன் இருக்குன்னா அதனுடைய கிராஸ் செக்ஷனை மெஷர் பண்ணி அந்த வேல்யூஸ் கொடுக்கறது தான் வந்து பி ஸ்கேன். ஸோ இன் பி ஸ்கேன் the time of flight travel time of the sound energy is displayed along the vertical axis of the linear position of the transducer is displayed along the horizontal axis. From the B scan, depth of the reflector and its approximate linear dimension in the scan deflection direction can be determined. ஸோ அதனுடைய டெப்த் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பி ஸ்கேன் நமக்கு டினோட் பண்ணும். இட் ஆல்மோஸ்ட் ரெப்ரசன்ட் எ photographic type of image of the defect. ஸோ அந்த டிஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது அந்த பி ஸ்கேன். ஸ்கேனிங் ப்ரொசீஜர் வந்து the B scan is typically produced by establishing a trigger gate on a scan whenever the signal intensity is great enough to trigger the gate, a point is produced on the B scan. ஸோ A ஸ்கேனில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து அந்த எக்கோஸ் மாதிரி வரும். பட் B ஸ்கேனில் பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் லைன் மாதிரி வரும். ஏன்னா இது வந்து அந்த இதனுடைய கிராஸ் கட் செக்ஷனை நமக்கு வந்து வியூ பண்ணி நமக்கு அது மூலயமா ரிப்போர்ட் கொடுக்குறதா அந்த B ஸ்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா இந்த கிவன் B ஸ்கேன் லைன் X is produced as the transducer scan over the reduced thickness portion of the specimen. When transducer moves to the right of this session, the back wall is produced.
when transducer is overflows y and z line, that the similar to the length of the flaw and similar depends within the material or down B scan. ஸோ பி ஸ்கேன் அப்படின்றது ஒரு மெட்டீரியலுடைய கிராஸ் கட் அனலைசிஸ் பண்ணி அதனுடைய டெப்த்தையும் அதனுடைய டைரக்ஷனையும் நமக்கு சொல்கிறது தான் வந்து இந்த பி ஸ்கேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ப்ரெசன்டேஷன் ஆஃப் சி ஸ்கேன். இட் டிஸ்பிளேஸ் எ பிளான் டைப் வியூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்பெசிமன் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் பை த mechanically or electrically scanning XY plane. So C scan presentation are produced with the automatic data acquisition system such as in immersion scanning. Use of A scan in conjunction with C scan is necessary when depth determination is desired. ஸோ சி ஸ்கேன் அப்படின்றதுமே வந்து நமக்கு வந்து அந்த டெப்த்தையும் அந்த இதையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து இந்த சி ஸ்கேன். Scanning procedure பார்த்தோம்னாக்கா a data collection gate is established on a scan and a amplitude of a signal is recorded at the angular regular interval as transducer is scanned over the test space. Relative signal amplitude is displayed as a shade of gray or a color of each of the position where the data was recorded. C-scan presentation provides an image of features that reflect and scatters around within and surface of the test space. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே டிரான்ஸ்டியூசரை வச்சு நம்ம ஒரு இடமா நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஃபெக்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதை வந்து ஒரு இடமா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரும்போது ஸ்கேன் பார்த்து வந்து இந்த மாதிரி தான் சிக்ஸாக்டில் நமக்கு வந்து இந்த லைன் மாதிரி வரும். ஸோ நம்ம ஒரு இடமா வச்சு இது பண்ணும்போது நம்ம கரெக்டான அந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கேப் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். சி ஸ்கேனில் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்கும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது எவ்வளோ டெப்த்தில் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ப்ரெசன்டேஷன் ஆஃப் டி ஸ்கேன். டி ஸ்கேன் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா through thickness view showing the cross section of the test object perpendicular to the scanning surface. ஸ்கேனிங் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த கிராஸ் செக்ஷனை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த டி ஸ்கேன். இட் இஸ் சிமிலர் டு சி ஸ்கேன் பட் த எக்கோ டைம் ஆஃப் த ஃப்ளைட் இன் ரிலேஷன் டு த ப்ரோப் பொசிஷன் இஸ் ரெக்கார்டட். ஆக்சுவலி டி ஸ்கேன் அப்படின்றது வந்து 3D விசுவலைசேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனாக்கா அதை நம்ம 3Dயாக நம்ம அதை விஷுவல் பண்ணி பார்க்குறது தான் வந்து அந்த டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சி ஸ்கேனுக்கும் டி ஸ்கேனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டி ஸ்கேன் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம 3Dயாக விஷுவல் பண்ணி நமக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்குறது தான் அந்த டி ஸ்கேன். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் நம்மளுக்கு ப்ரோ மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஜிக்ஸாக்லாம் போயிட்டு வருது. ஸோ அதுவே செகண்டில் பார்த்தோன்னாக்கா ப்ரெசன்டேஷன் ரெப்ரசன்ட் டாப் வியூ ஆஃப் த டைம் ஆஃப் ஃப்ளைட் டேட்டா. ஸோ இதில் வந்து டி ஸ்கேன் ப்ரெசன்டேஷன் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து வாய்டு மாதிரி வரும். ஸோ அதை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கேலிபிரேஷன் ஸ்டாண்டர்ட். கேலிபிரேஷன் அப்படின்றது வந்து நம்ம எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணாலுமே அந்த எக்யூப்மெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கா, கரெக்டான வேல்யூ தான் மெஷர் பண்ணி கொடுக்குதா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து கேலிப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம அல்ட்ராசானிக் கேலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்குன்னு சம் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கேலிப்ரேஷன் பண்ணி கரெக்டாக வேல்யூவை காட்டுது அப்படின்றதுக்கப்புறம் தான் நம்ம அதை டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் பார்த்தோம்னாக்கா calibration is the operating of configuring the ultrasonic test equipments to known values. This provides the inspector with a mean of comparing test signals to known measurement. Calibration standards are typically manufactured from the material of the same acoustic properties of the test articles. ஸோ இதில் வந்து கேலிப்ரேஷன் பண்ணக்கூடியதற்கான பர்பஸ் அதனுடைய தேவை என்னென்னு பார்த்தோன்னாக்கா டு என்ஷூர் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கும் டு செக் த சென்சிட்டிவிட்டி ரெசல்யூஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அல்ட்ராசானிக் ப்ரோப். ஸோ அல்ட்ராசானிக் ப்ரோபினுடைய சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய ரெசல்யூஷன் எப்படி இருக்குது, அதனுடைய பண்புகள் எந்த அளவுக்கு அது டிடெக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும்
to evaluate the discontinuities for the size and location. ஸோ சைஸையும் லொக்கேஷனையும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் to provide a common basis for expressing the test result. ஸோ நம்மளுடைய டெஸ்டிங் ரிசல்ட்டை நமக்கு டிஸ்பிளே மூலயமா நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கேலிபரேஷன் அப்படின்றது வந்து முக்கியமாக நம்ம எந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி கேலிபரேஷன் அப்படின்றத ஒன்று பண்ணிட்டு தான் நம்ம அதை வந்து கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கேலிபரேஷன் ஸ்டாண்டர்ட் அல்ட்ராசானிக் ரெஃபரன்ஸ் பிளாக் பார்த்தோன்னாக்கா கேலிபரேஷன் பிளாக்ஸ் ஆல் பேரலல் டு பேரலல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு பொறுத்த மாதிரியான டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து திக்னஸ் கேலிப்ரேஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்தாக்கா திக்னஸ் கேலிப்ரேஷன் ஸ்டாண்டர்ட் மே பி ஃப்ளாட் ஆர் கர்வ்டு ஃபார் pipe and tube application consisting of simple variation in the material thickness. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு மெட்டீரியலுடைய திக்னஸை ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிங் மெத்தட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வந்து கேலிப்ரேட் பண்ணி மெஷர் பண்ணுறது மூலயமா அது கரெக்டான திக்னஸில் தான் இருக்கா அப்படின்றத நம்ம இன்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங் கேரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா ஆம்ப்ளிடியூட் ஸ்டாண்டர்ட்ன்றது டிஸ்டன்ஸ் ஆர் ஏரியா ஆம்ப்ளிடியூட் ஸ்டாண்டர்ட் யூட்டிலைஸ் த ஃப்ளாட் பாட்டம் ஹோல்ஸ் இன்சைட் drilled holes to establish known reflector size which changes in sound path from the entry surface. இதில் பார்த்தோன்னாக்கா டிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிடியூட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கேலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து Navship's test block used for distance amplitude corrosion sensitivity level and the flaw depth information. ஸோ அதுக்குன்னு தனியாக பர்டிகுலர் டெஸ்டிங் பிளாக் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா கேலிப்ரேஷன் பிளாக்ஸ் ஃபார் நான் பேரலல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நான் பேரலல் இன்ஸ்பெக்ஷனுக்கு தனித்தனியான கேலிப்ரேஷன் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைப் ஆஃப் கேலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்டிங் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் ஆல்சோ கேலிப்ரேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் யூஸிங் angle beam inspections when flaw are not parallel to the entry surface. ஸோ பேரலல் வந்து ஃப்ளா வந்து பேரலாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த டைப் ஆஃப் இதெல்லாம் வச்சு நம்ம கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். These standards utilize side drilled holes, notches and the geometric configuration to establish time, distance and amplitude relationship. ஸோ நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் பிளாக்ஸ் பார்த்தோன்னாக்கா டைப் 1 கேலிப்ரேஷன் பிளாக், அதாவது V1 பிளாக்கு, V2 பிளாக்கு, இதை வந்து ராம்பஸ் கேலிப்ரேஷன் பிளாக் அப்படின்னும், டிஸ்டன்ஸ் கேலிப்ரேஷன் டிசி பிளாக் அப்படின்றது இது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா சென்சிட்டிவிட்டி கேலிப்ரேஷன் எஸ்சி பிளாக். அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவிட்டி கேலிப்ரேஷன் டிஎஸ்சி பிளாக். இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேலிப்ரேஷன் பிளாக்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் பண்ண போகிறோமோ இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான கேலிப்ரேஷனை பண்ணிட்டு தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனாக்கா குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு அசஸ் த ப்ரொஃபஷன்சி ஆர் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆர் என்டிடி பர்சனல் ஃபார் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா IOW beam profile black used for beam profile measurement of angle beam transducer and measurement of transducer angle. ஸோ இந்த பர்பஸ்க்குலாம் வந்து IOW beam black யூஸ் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா used for checking resolution capabilities of angle beam transducer. இந்த பர்பஸ்க்கு வந்து AWS resolution black யூஸ் பண்ணி கேலிப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா used to check the horizontal linearity and the dB accuracy as per requirements of the AWS. ஸோ இந்த பர்பஸ்க்கு வந்து DS test black. ஸோ இந்த பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம கேலிப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னாக்கா ஃப்ளா டிடெக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னாக்கா கிராக்கு, இன்க்ளூஷன், போரோசிட்டி இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும், எரோஷன் ஆர் கரோஷன் திக்னஸ் கேஜிங், கரோஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கும், assessment of bond integrating in adhesive joint and braced component. நெக்ஸ்ட் வந்து estimation of void content in the composite and the plastics.
ஸோ வெற்றிடம் ஏதாவது இருக்கா, கேப் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும், மெஷர்மெண்ட் ஆஃப் கேஸ் ஹார்டனிங் டெப்த் இன் ஸ்டீல். கேஸ் ஹார்டனிங் பண்ணுறப்போ மெட்டீரியலுடைய கேஸ் ஹார்டனிங் டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கும், எஸ்டிமேஷன் ஆஃப் கிரைன் சைஸ் இன் மெட்டலுடைய கிரைன் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ரயில்வே ட்ராக் இன்ஸ்பெக்ஷன். ரயில்வே ட்ராக்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா வெல்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ பைப் லைனில் வெல்டிங் பண்ணதுக்கப்புறமா அந்த வெல்டிங் டிஃபெக்ட் இருக்கா, இல்லை பைப் லைனில் இன்டர்னலாக ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்றத கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ஆஃப் காம்போசிட் ஸ்ட்ரக்சர் ஃபார் லேமினார் ஃப்ளோ. ஸோ இது வந்து காம்போசிட் மெட்டீரியல் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும், நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் ஆஃப் மெட்டல் பார். மெட்டல் பாரில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்றது கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ். சென்சிட்டிவ் டு ஸ்மால் டிஸ்கண்டினியூட்டிஸ் போத் சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்னல். ஸோ சின்னதாக ஏதாவது டிஸ்கண்டினியூஸ் இருந்தாலும் அது சர்ஃபேஸ் லெவலில் இருந்தாலும் இன்டர்னலில் இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெப்த் ஆஃப் த பெனட்ரேஷன் ஆஃப் ஃப்ளா டிடெக்ஷன் ஆர் மெஷர்மெண்ட் இஸ் அப்ளைட் டு த அதர் மெத்தட். அதர் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய டெப்த்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒன்லி சிங்கிள் சைடட் access is needed when pulse echo technique is used. pulse echo technique யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு சைடில் அந்த access இருந்தாலே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். high accuracy in determining reflector position and estimating size and shape. volumetric scanning ability of object. electronic equipment provided instantaneous result. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண ரிசல்ட் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அவுட்புட் வந்து தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா டீடைல்டு இமேஜ் கேன் பி ப்ரொடியூஸ்டு வித் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம செக் பண்ண அந்த டெஸ்டிங் ரிசல்ட்டை நம்ம உடனுக்குடனே நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் கேன் பி காஸ்டு டு நோ நாட் ஒன்லி தட் எ ஃப்ளா எக்ஸிஸ்ட் பட் ஆல்சோ த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த டேமேஜ். ஸோ இது வந்து நமக்கு வந்து டிஜிட்டலைஸ் சிஸ்டமாக இருக்கிறதால நம்ம அல்ட்ராசோனிக் இன்ஸ்பெக்ஷன் மூலயமா இன்ஸ்பெக்ட் பண்ணி உடனுக்குடனே நம்ம டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிமிடேஷன்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்தோம்னாக்கா சர்ஃபேஸ் மஸ்ட் பி அக்சசிபிள் டு டிரான்ஸ்மிட் அல்ட்ராசவுண்ட். ஸோ அதோடைய சர்ஃபேஸ் வந்து அல்ட்ராசவுண்டை டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸ்கில் அண்ட் ட்ரைனிங் இஸ் மோர் எக்ஸ்டென்சிவ் தென் அதர் மெத்தட். ஸோ அதர் மெத்தட் கம்பேர் பண்ணும்போது ஸ்கில் செட்ஸும் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப வந்து ஆப்ரேட்டருக்கு முக்கியம். Normally required a coupling medium to promote transfer or sound energy into the test specimen. Material that are rough, irregular in shape, very small, exceptional thin or not homogeneous are difficult to inspect. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. Cast iron and other coarse grain materials are difficult to inspect due to low sound transmission in high signal noise. ஸோ அதோடைய டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதால பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து அல்ட்ராசோனிக் இன்ஸ்பெக்ஷன் மூலயமா நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லீனியர் டிஃபெக்ட்ஸ் ஓரியன்டட் பேரலல் டு த சவுண்ட் பீம் மே பி அன்டிடெக்டட். ஸோ இதெல்லாம் இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபார் அல்ட்ராசோனிக்னா என்ன, அல்ட்ராசோனிக் சவுண்ட்னா என்ன, அல்ட்ராசோனிக் எப்படி வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றியும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்ஸ் பற்றியும் ப்ரோவினுடைய டைப்ஸ் பற்றியும் அல்ட்ராசானிக் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.